இந்தியா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இதை எங்கே சொல்லியிருக்காங்க? இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ப்ரியாம்பிள்ல சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த நாட்டு மக்களுக்கு உரிமை இருக்கு. அவங்கள யார் ஆட்சி பண்ணணும்னு அவங்களே ஓட் பண்ணி சூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் எலெக்ஷன். இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல பார்ட் 15 எலெக்ஷனை பற்றி பேசியிருப்பாங்க. இதில் 6 ஆர்டிகல்ஸ் இருக்கும். இதில் ஆர்டிகல் 324 எலெக்ஷன் கமிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இந்த கமிஷன் தான் எலெக்ஷன் ரிலேட்டடான எல்லா ஆக்டிவிட்டீஸையும் எல்லா டிஸ்பியூட்ஸையும் ஹேண்டில் பண்ணும். இவர் சுகுமார் சென், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷனர். இவருடைய தலைமை கீழே தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 2 எலெக்ஷன்ஸும் நடந்தது. எலெக்ஷன் கமிஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1989 மூலமாக 1990லேருந்து இந்த கமிஷன் ஒரு மல்டி மெம்பர் பாடியாக மாறிச்சு. இந்த கமிஷனில் 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒன்று சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அப்புறம் 2 எலெக்ஷன் கமிஷனர். இவங்க ஒரு மனதாக யுனானிமஸாக டெசிஷன் எடுப்பாங்க. இல்லைனா மெஜாரிட்டி டிசிஷன் ப்ரிவேல் ஆகும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாம் ஃபாலோ பண்ணுறது இன்டைரக்ட் எலெக்ஷன், இல்லைனா ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி, இல்லைனா இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லலாம். அதாவது நாம் ஒருத்தரை சூஸ் பண்ணுவோம், அவங்க இன்னொருத்தரை சூஸ் பண்ணுவாங்க, அண்ட் அந்த பர்சன் தான் நம்மளை கவர்ன் பண்ணுவாங்க. இதுதான் இன்டைரக்ட் டெமோக்ரஸி ஆர் இன்டைரக்ட் எலெக்ஷன். டைரக்ட் டெமோக்ரஸி இல்லைனா டைரக்ட் எலெக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுற கண்ட்ரிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அமெரிக்கா. அந்த நாட்டு சிட்டிசன்ஸ் அந்த கண்ட்ரியோட ஹெட்டான பிரசிடெண்ட்டை அவங்க சிட்டிசன்ஸே டைரெக்டாக ஓட் பண்ணி செலக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியாவில் அந்த மாதிரி கிடையாது. நம்மளுடைய பிரசிடெண்ட்டை நாம் டைரெக்டாக ஓட் பண்ண மாட்டோம். நம்மளால் ஓட் பண்ணப்படுற ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் கண்ட்ரியோட ஹெட்டான பிரசிடெண்ட்டை ஓட் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. ஆர்டிகல் 326 இந்தியன் சிட்டிசன்ஸுக்கு ஓட்டு உரிமை கொடுக்குது. ரிலிஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் இந்த மாதிரி எந்த டிஃப்ரென்சியேஷனும் இல்லாமல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாத்துக்கும் ஈக்குவலான ஒரு ரைட்டு தான் ரைட் டு ஓட். ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணும்போது இந்தியன் சிட்டிசன்ஸ் 21 இயர்ஸ் தாண்டினதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 61st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1989 இது மூலமாக இந்த 21 இயர்ஸை 18 இயர்ஸாக மாற்றுறாங்க. ஸோ 18 இயர்ஸ் தாண்டின எல்லா இந்தியன் சிட்டிசன்ஸும் எந்த டிஃப்ரென்சியேஷனும் இல்லாமல் அவங்களுடைய ரைட் டு ஓட்டை எக்ஸசைஸ் பண்ணலாம். இப்போ இந்தியாவில் நடத்தப்படுற வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ் என்னதெல்லாம், இதில் எந்தெல்லாம் எலெக்ஷன்ஸில் நாம் ஓட் போடுவோம், எந்தெந்த எலெக்ஷன்ஸில் நம்மளுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஓட் போடுவாங்க, அதை பற்றி பார்க்கலாம். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் ஸ்டேட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது எம்எல்ஏஸ், இவங்கள எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க? இந்தியாவில் மொத்தமாக 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. இந்தியாவோட ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்கிற மக்கள் அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிற ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருடைய மெம்பர்ஸ், அதாவது எம்எல்ஏஸை அவங்களே டிரெக்டாக ஓட் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்தியன் சிட்டிசன்ஸ் அவங்களுடைய ஸ்டேட்டில், அவங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் போயிட்டு அவங்களுக்கு யார் வேணுமோ அவங்களுக்கு ஓட் பண்ணி அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. இப்படி செலக்ட் பண்ணுற மெம்பர்ஸ் எம்எல்ஏஸாக ஆவாங்க. இதே மாதிரியே யூனியன் டெரிட்டரிஸ்லேயும் நடக்கும். யூனியன் டெரிட்டரிஸ் வித் லெஜிஸ்லேச்சர் அண்ட் வித்தவுட் லெஜிஸ்லேச்சர் இப்படின்னு 2 டைப் இருக்குது. எந்த யூனியன் டெரிட்டரிஸில் லெஜிஸ்லேச்சர் இருக்கோ அந்த யூனியன் டெரிட்டரிஸில் இருக்கிற அந்த மக்கள் அவங்களுடைய எம்எல்ஏஸை எலெக்ட் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது டெல்லி, புதுச்சேரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த 3 யூனியன் டெரிட்டரிஸ்லையும் லெஜிஸ்லேச்சர் உண்டு. ஸோ மக்கள் எலெக்ட் பண்ணி அவங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு போகிற மெம்பர்ஸை சூஸ் பண்ணுவாங்க அண்ட் அதன் மூலமாக சீஃப் மினிஸ்டரையும் சூஸ் பண்ணுவாங்க. இதில் எந்த பார்ட்டி மெஜாரிட்டி நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வாங்குதோ அவங்களுடைய லீடர், இல்லைனா அவங்க ஒரு மனதாக யாரை சூஸ் பண்ணுறாங்களோ அந்த பர்சன் அந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டராக ஆவாங்க. இவங்க 5 இயர்ஸ் பதவியில் இருப்பாங்க. அடுத்து பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன், அதாவது எம்பி எலெக்ஷன். பார்லிமெண்ட்டில் 2 ஹவுஸ் இருக்குது. ஒன்று லோக்சபா, இன்னொன்று ராஜ்யசபா. லோக்சபா, ராஜ்யசபா இந்த டேர்ம் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்காது. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஹவுஸ் ஆஃப் பீப்புள், ஹவுஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் இப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. இந்த பேரை பார்க்கும்போதே தெரியுது, ஹவுஸ் ஆஃப் பீப்புள். அதாவது மக்களால் டைரெக்டாக எலெக்ட் பண்ணப்பட்டு லோக்சபாவில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. இவங்களும் எம்பிஸ் தான். இவங்கள மக்கள் டைரெக்டாக ஓட் போட்டு செலக்ட் பண்ணுறாங்க. இதில் தமிழ்நாட்டிலிருந்து லோக்சபா மெம்பர்ஸ் 39. இவங்க தமிழ்நாட்டு மக்களால் டைரெக்டாக எலெக்ட் பண்ணப்பட்டு பார்லிமெண்ட்டில் லோக்சபாவில் இருப்பாங்க. லோக்சபாவுடைய டேர்ம் 5 இயர்ஸ். லோக்சபாவோட மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்கிறது 552 சீட்ஸ். ஆனால் ப்ராக்டிஸில் இருக்கிறது 545 சீட்ஸ். அதாவது இந்தியா மொத்தமும் டோட்டலாக 543 கான்ஸ்டிடியூவன்சிஸ், அதாவது மொத்தமாக 543 தொகுதிகள் இருக்குது. இந்த ஒரு தொகுதிகள்லையும் மக்கள் டைரெக்டாக ஓட் போடுவாங்க. அண்ட் இன்னும் 2 நம்பர் இருக்குல்ல, அந்த 2 மெம்பர்ஸ் யாருன்னா ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி. இவங்க பிரசிடெண்ட்டால் டைரெக்டாக நாமினேட் பண்ணப்படுவாங்க. ஆனால் 104 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக இந்த 2 சீட்ஸுமே அபாலிஷ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ மொத்தமாக 543 சீட்ஸ் தான். இதில் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வாரணாசி கான்ஸ்டிடியூவன்சியிலேருந்து ஓட் பண்ணப்பட்டு செலக்ட் பண்ணப்பட்டிருக்காரு. வாரணாசி யூபியில் இருக்குது. இந்த எலெக்ஷன் தான் இப்போ 2024 நடக்க இருக்குது. இந்த எலெக்ஷன் 18th லோக்சபா எலெக்ஷனாக இருக்கும். இதை ஜென்ரல் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்லிமெண்ட்டில் இன்னொரு ஹவுஸும் இருக்குல்ல, ராஜ்யசபா. ராஜ்யசபாவில் இருக்கிற மெம்பர்ஸை யார் எலெக்ட் பண்ணுவாங்க?
அவங்க டைரெக்டாக மக்களால் எலெக்ட் பண்ணப்பட மாட்டாங்க. அவங்க எம்எல்ஏஸால் எலெக்ட் பண்ணப்படுவாங்க. இதில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு 18 மெம்பர்ஸ் ராஜ்யசபாவில் இருப்பாங்க. இதில் 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ரிட்டையர் எவ்ரி 2 இயர்ஸ். ஸோ ஒரு 2 வருஷத்துக்கும் 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ரிட்டையர் ஆகிடுவாங்க. அதாவது 18 டிவைடட் பை 3. ஸோ 6 மெம்பர்ஸ் எவ்ரி 2 இயர்ஸ் ரிட்டையர் ஆவாங்க. ஸோ இவங்களோட சீட் வேக்கண்ட்டாக இருக்கும்ல, ஸோ மறுபடியும் எம்எல்ஏ செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய பிளேஸுக்கு அனுப்புவாங்க. இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னா அவங்க எய்தர் லோக்சபா எலெக்ஷனில் இல்லை ராஜ்யசபா எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணி வின் பண்ணியிருந்திருக்கணும். இப்படி அவங்க வின் பண்ணாங்கன்னா அவங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக ஆவாங்க. இதில் எந்த பார்ட்டி மெஜாரிட்டி சீட்ஸ் வின் பண்ணுறாங்களோ அவங்களுடைய லீடர், இல்லைனா அந்த பார்ட்டிக்குள்ளே அவங்க யாரை செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவாக ஆவாங்க. இதில் எந்த பார்ட்டிஸுமே மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னா 2 இல்லை 3 பார்ட்டி சேர்ந்து கொலிஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்களில் ஒருத்தங்களை பிரைம் மினிஸ்டராக ஆக்குவாங்க. அடுத்தது பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன். பிரசிடெண்ட்டை யார் எலெக்ட் பண்ணுவாங்க? எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டும் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸும் இருக்காங்க இல்லை, அதாவது எம்பிஸ், எம்எல்ஏஸ் ஆஃப் எவ்ரி ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். இவங்க எல்லாரும் ஓட் பண்ணி தான் பிரசிடென்ட் எலெக்ட் பண்ணுவாங்க. வைஸ் பிரசிடென்ட்டோட எலெக்ஷனும் இதே மாதிரி தான், எக்ஸப்ட் அதில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர்ஸ் இருக்க மாட்டாங்க. அடுத்தது பை எலெக்ஷன். இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல நம்ம எப்படி எலெக்ட் பண்ணி அனுப்புகிறோம் அப்படின்ட்டு. அண்ட் அந்த சீட் வந்துட்டு ஒரு வேளை வேக்கண்ட் ஆகுது, ஏதாவது காரணத்தினால வேக்கண்ட் ஆகுது. லைக் அவங்களுடைய டெத்து, இல்லை அவங்க ரிசைன் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது கோர்ட் வந்துட்டு அவங்கள கன்விக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி காரணத்தினால அவங்களுடைய சீட் வந்துட்டு வேக்கண்ட் ஆகலாம். அந்த டைமில் அந்த சீட்டை ஃபில் பண்ணுறதுக்கு நடத்தப்படுற எலெக்ஷனுக்கு பேர் தான் பை எலெக்ஷன். அடுத்தது லோக்கல் பாடி எலெக்ஷன். இது 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமாக இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கொண்டுட்டு வரப்பட்டிருக்கும். இதை கிராஸ் ரூட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா பஞ்சாயத்தி ராஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன், பஞ்சாயத்து எலெக்ஷன் இதெல்லாம் தான் லோக்கல் பாடி எலெக்ஷன். இது மூலமாக நம்ம கவுன்சிலர்ஸ் எலெக்ட் பண்ணுவோம், கவுன்சிலர்ஸ் மேயர்ஸை எலெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் லோக்கல் பாடி எலெக்ஷன். இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலெக்ஷன் இந்தியாவிலே நடக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.